ஆமாம் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் மதர் அந்த பொண்ணுங்களை காண்டாக்ட் பண்ணாங்களா? பண்ணாங்க சார். விஷயம் தெரிஞ்சதும் ரொம்ப கத்துனாங்க. How dare you cheat me? கண்ணு தெரியாத பொண்ணுங்க அவங்கள போய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் இப்போவே போலீஸுக்கு ஃபோன் பண்றேன். தாராளமாக சொல்லுங்க மதர். கண்ணு தெரியாத பொண்ணுங்களுக்கு கல்யாண ஆசை காட்டி காசுக்காக எங்ககிட்ட வித்துட்டீங்க. இப்படி தான் போலீஸ்கிட்ட நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படித்தான் மதரை எங்கள் வலையில் சிக்க வச்சோம். அவங்களும் வேற வழி இல்லாமல் எங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க சூசைட் பண்ணது? அதுக்கு காரணம் நீங்கள் தான் சார். நீங்கள் ரெக்கார்ட் புக்ஸை வாங்கிட்டு போன அன்னைக்கு மதர் எனக்கு கால் பண்ணாங்க. தப்பு பண்ணிட்டீங்க மதர். எந்த சூழ்நிலையிலையும் அந்த ரெஜிஸ்டர் புக்கை நீங்கள் கொடுத்துருக்க கூடாது. அந்த பேஜஸ் எல்லாம் கிழிச்சிட்டு தான் கொடுத்து கிழிச்சு ஆசிரமத்தில் இருக்கிற கண்ணு தெரியாத பொண்ணுங்கள்ட்ட கொடுத்தீங்க. போலீஸ் அவன் கண்டிப்பாக வருவான். நினச்ச மாதிரி அன்னைக்கு நைட்டு நீங்கள் திரும்பவும் வந்தீங்க. மதர், எதுக்கு எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க? இது உங்கள் பிரச்சனை, நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, புரியுதா? இதானே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ணுறது? ஆமாம். இதில் எப்படி ஸ்டெராய்டு வந்துச்சு? தெரியாது சார். அதை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் சார் கேட்கணும். ஹாஸ்பிட்டல்லேருந்து உன்னை மீட் பண்ண கூப்பிட்டப்போ போய் சொல்லியிருக்கலாமே, ஏன் போல? முகேஷ் வேணான்னு சொன்னானா? முகேஷ்க்கு உனக்கு என்ன கனெக்ஷன்? மதர் சுப்பீரியர் டெட், முகேஷ் மிஸ்ஸிங். அடுத்து மதுமிதாவா? அவ தான் இன்னும் சாவலையே, அப்புறம் என்ன? கண்ணு தெரியாத அனாத பொண்ணுங்க ஒன்று என்னடா பண்ணாங்க? அவங்க உடம்புல பிற அந்த ஸ்டெராய்டா சொல்றா. நான் காசுக்காக வேலை பார்க்குறேன் சார். என்ன சொன்ன? அப்போ பின்னாடி யாரு? ஒருத்தர் இருக்கான் சார். இந்த திட்டத்துக்கு அவன் தான் மாஸ்டர் பிரைன். யாரு? வேதா.